நாங்கள் சென்ற முறை படித்த தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். இதில் 20 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் காணப்படுது. நான் உங்கள் ஆசான் கோபி, நவோதயம் கல்வியகத்திலிருந்து தரவுகளுக்கு 025515360 ஓகே. 20வது வினா. பின்வரும் எண் சட்டத்தின் பெறுமதியை தெரிவு செய்க. ஒரு எண் சட்டம் கொடுத்திருக்காங்க. ஒன்றுகள், பத்துகள், நூறுகள் என்ற அடிப்படையில். ஆகவே ஒன்றுகள்னா எத்தனை, பத்துகள்னா எத்தனை, நூறுகள் எத்தனை சொல்லி பார்த்தோம் சொன்னால் ஒன்றுகளுக்குள்ள எத்தனை வந்திருக்குது 3, அதுகள் பத்துகளுக்குள்ள 2 வந்திருக்குது. ஆகவே நூறுகளுக்குள்ள 3 வந்திருக்கு. ஆகவே 321. அடுத்தது, பின்வரும் எண்களை கூட்டினால் கிடைக்கப்பெறும் விடையை தெரிவு செய்க. அப்போ இந்த இலக்கத்தை நாங்கள் கூட்ட போகிறோம். கூட்டினா வரக்கூடியது 0, 0, 5, 2, 7, 7, 14. ஆகவே எத்தனை 527. ஓகே. அப்போ சில பேர் என்ன செய்திருப்பாங்க, இந்த இடத்துல 5, 2, 7, 14 வந்துச்சு முத்தில் 14 அது போட்டிருப்பாங்க. இல்லை இது வராது. அப்படி 1400 வராது. இல்லை 500, 500ஓட 20 520, 527. முழுமையாக நல்லா பார்த்து நீங்கள் இந்த வினாக்களை அணுகணும். பகுதி ஒன்று கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செய்யணும். அடுத்தது, இலக்கம் 500உடன் 50 கூட்டி அதிலிருந்து 25 கழிக்க வரும் விடை யாது? என்ன சொல்லியிருக்காங்க, இலக்கம் 500உடன், அப்போ இலக்கம் 500ஓட 50 கூட்டி 50 கூட்ட போகிறாங்க. அப்போ 550 கூட்டி அதிலிருந்து 25 கழிக்க போகிறோம். 25 கழிச்சதுன்னு வரப்போகுது 525. இதெல்லாம் மனக்கணக்கு, ஈஸியாக எடுக்கணும். அடுத்தது, 1000 அரை பங்கு எவ்வளவு? 1000 ரூபா காசு இருக்குது. அந்த 1000 ரூபா காசுல அரைவாசி எவ்வளோ? 500 ரூபா. இலவா இருக்கு தானே. நெக்ஸ்ட், 3 மடங்கின், அதாவது 3 மடங்கின் 3ஆம் கோலத்துக்கு வரும்படியை தெரிவு செய்க. இதெல்லாம் தர 4 உள்ள ஒரு கைடோட எடுத்த வினாக்கள். அதாவது 3 மடங்கின் 3ஆம் கோலத்துக்கு வரும்படை. 3 மடங்கின் 3ஆம் கோலம். 3 கோலத்துல முதலாவது கோலம் 3ஆ இருக்கும். அடுத்து 3 3 3 3 9 இருக்கு போது. ஆகவே 2ஆம் விடை. கூட்டி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. நெக்ஸ்ட் இல்லை பாருங்க, 3045 என்ற எண்ணை சொற்களில் எழுதினால் வரும் விடையை தெரிவு செய்ய. இதெல்லாம் மறந்துருப்பீங்க. சொற்களில் எழுதுறது, சொற்கள் எழுதும் போது நல்ல முழுமையா ஒரு சொற்களை சேர்த்து பிரித்து எழுதுறதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே போல நாங்கள் பேச்சில் பேசிக்கிட்டே இருப்போம். 3000 இப்படியெல்லாம் எழுதக்கூடாது. சரியா? தெளிவான முறையில் சொற்களில் நீட்டாக எழுதணும். ஆகவே 3045 அல்லது சேர்த்து எழுதியிருக்காங்க. இல்லை பாருங்க, 3045 சேர்த்து எழுதியிருக்காங்க. சில இடத்துல பிரிச்சும் எழுதியிருப்பாங்க. ஆகவே சரியான முறையை பார்த்து 5ங்கிற சொல்லி இங்கே வராது, இல்லை 5ங்கிறது வராது. ஆகவே நல்லா முழுமையாக பார்த்து தெரிந்து எழுதி கொள்ளுங்க. நெக்ஸ்ட், இத்தள வடிவங்களை சமமாக பிரிக்கும் போது ஒரு குழுவுக்கு கிடைக்க பெறும் வடிவங்கள் எத்தனையாக காணப்படும். அப்ப இந்த இடத்துல தள உருவங்கள் வந்திருக்காங்க. ஒரு குழுவுக்கு எத்தனை தரம் சொல்லி பார்த்தோம் சொன்னா நாங்கள் பிரிக்கணும். ஆகவே இந்த இடத்துல நீங்க பிரித்தல் விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆகவே இந்த இடத்துல பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 இங்கே 8 வட்டங்கள் இருக்கு. இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஆகவே மாறி மாறி நாங்கள் பிரிச்சோம்னு சொன்னா வட்டங்கள் ஒரு குழுவுக்கு எத்தனை போக போகுது? 4, முக்கோணங்கள் 6. ஒவ்வொரு குழுக்கு தனித்தனியா. முதலாவது விடை. அடுத்தது, கடிகார முகத்தில் காணப்படும் நேரத்தை தெரிவு செய்க. இந்த ஒரு கடிகாரம் தந்திருக்கு. கடிகாரம் நேரம் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். பாருங்களா, நாங்கள் எல்லாம் மறந்து தரப்போம். நேரம் பார்க்க முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். ஆகவே நேரம் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய முள் எங்கே இருக்குது, அதே போல் சிறிய முள் எங்கே இருக்குது, இந்த இந்த செகண்டை காட்டு போகிறது. ஆகவே இது 3 முள் இருக்கும். அது தெரிஞ்சு கொண்டாதான் எங்களுக்கு இலவாக கண்டுபிடிக்கலாம். ஆகவே இதில் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய முள் சிறிய முள் நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கலாம். இது பெரிய முள் என்னத்தை காட்டுது? மணி. இது நிமிடங்களை காட்டுது. ஆகவே 10 மணி 10 நிமிடங்கள். சில பேர் போட்டுருவாங்க எப்படி 2 மணி 10 நிமிஷம் அப்படியும் போட இயலாது. ஆகவே நல்ல நேரங்களை விளங்கிக் கொள்ளும். நேரம்லாம் விளங்கிட்டு காட்டி நேரமாக திரும்ப இருக்க மறுபடி படிங்க. அடுத்து, இடைவெளிக்கு வர வேண்டிய விடையை தெரிவு செய்க. திங்களுக்கு அடுத்து என்ன வரும்போது செவ்வாய், புதன் கருத்து வியாழன். ஆகவே 2ஆம் விடை செவ்வாய் வியாழன் வரப்போகுது. இப்படியான வினாக்களும் வரலாம். இது நான் முழுமையாக மீள்திறன் குறைந்த மாணவர்களுக்கு சென்றடையணுங்கிற விஷயத்தை நான் அதிகமாக போட்டிருக்கிறேன். அதனால் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. மீள்திறன் கூடிய மாணவர்களுமே சில நேரம் இந்த நேரத்தில் மறந்துட்டு இருப்பாங்க. நல்லா அந்த காணொலியும் முழுமையாக கேட்டு படிங்க. அடுத்தது, 1 கிலோகிராமில் எத்தனை 100 கிராம் உள்ளது? இதுவும் மறந்துட்டு போனாங்க. ஆகவே 1 கிலோகிராம் பார்த்தோம்னு சொன்னால் 1 கிலோகிராமில் எத்தனை 100 கிராம் உள்ளதுன்னு சொல்லி பார்த்தோம்னா எத்தனை 10. 1 கிலோகிராமில்
100 கிராம். அப்போ 100 கிராம் எத்தனை சேர்க்கணும்? 10 சேர்த்தா எத்தனை வரப்போகுது? இந்த 1 கிலோ வரும். ஓகே, நெக்ஸ்ட் பின்வரும் உருவின் நீளத்தை தெரிவு செய்க. சென்டிமீட்டர், மீட்டர் இதெல்லாம் மறந்துருப்பீங்க. இதையும் ஒரு நீங்கள் தெளிவாக எடுத்து பார்க்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி வினாக்கள் போட்டிருக்கேன். பின்வரும் உருவின் நீளத்தை தெரிவு செய்க. நீளத்தை பார்க்கும்போது 0லேருந்து பாருங்கள் இந்த உரு வச்சிருக்காங்க. ஆகவே பார்த்தோம் சொன்னால் எத்தனை இருக்குது? 8 சென்டிமீட்டர். சில நேரம் இந்த பகுதியில் இந்த மேலே கொடுக்கப்பட்ட இந்த கோடை கொஞ்சம் தள்ளி இங்கே 1லேருந்து வச்சோம்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம் அந்த நேரத்துக்கு? ஆகவே 9ன்னு போடலுமா? முடியாது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? 9லேருந்து முன்னுக்கு எத்தனை சென்டிமீட்டர் தந்திருக்காங்களோ அதை கழிச்சு விட்டு கண்டுபிடிக்கலாம். ஆகவே சென்டிமீட்டர் நீளம் அளத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது கீழ்வரும் பாத்திரத்தில் உள்ள அளவுகளின் மொத்த அளவு. அப்ப இந்த பாத்திரத்தில் உள்ள மொத்த அளவு கேட்டிருக்காங்க பாருங்க. 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர், 2 லிட்டர். இது அவ்வளவு மொத்த அளவுன்னு சொன்னா என்ன செய்யணும்? கூட்டணும். ஆகவே மொத்த அளவு கூட்டணும் சொன்னா 12 லிட்டர். ஏன்னா 2 3 3 5 5 5 10 12 12 லிட்டர். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பாத்திரத்தின் மொத்த அளவு இதே போல இதில் நீங்கள் பகுதி 2க்கு வரும். அதாவது கூட்டல். ஒரு கணக்கில் உள்ள விஷயங்கள் எங்களுக்கு கூட்டித்தான் இல்லை விடையாக காணும் சொன்னால் மொத்த பெருமதி யாருன்னு கேட்பாங்க. எஞ்சி அளவு யாருன்னு கேட்டால் அந்த இடத்துல கழிக்கணும். இந்த மாதிரி சொற்பிரயோகத்தை நல்லா எஞ்சி அளவு அதே போல் மொத்த அளவு அந்த விஷயங்களை விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது கவனம் எனும் சொல்லில் உள்ள எழுத்துக்களை கொண்டு ஆக்க முடியாத சொல். இந்த கவனம் என்ற சொல்லுல என்ன சொல்லியிருக்காங்க? எழுத்துக்களை கொண்டு ஆக்க முடியாத சொல். நல்லா வாசிக்கணும். ஆக்க முடியாத, முடிந்தது இவ்வாறான சொற்களை நாங்கள் தெளிவாக பார்த்தா தான் பகுதி 1ல் எங்களுக்கு விட எடுக்க முடியும். அப்போ கவனம் என்னும் சொல்லில் எழுத்துக்களை கொண்டு ஆக்க முடியாத சொல். பாருங்க, வனம் என்ற சொல் உருவாக்க முடியும். இப்போ உருவாக்க முடியாத சொல் தானே பாருங்க. கானகம், காவனா இருக்கா? இல்லை. அடுத்து கணம் என்ற சொல்ல உருவாக்க முடியும். முடியாத சொல் காணம். ஏன்னா காவனாவே இல்லை அதில். நெக்ஸ்ட் மட்பாண்டம் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்களை கொண்டு ஆக்கக்கூடிய ஒரு சொல். அப்ப ஆக்கக்கூடியது முதல்ல பார்த்தா ஆக்க முடியாதது. ஆகவே முடியாதது, கூடியது இவ்வாறான சொற்களை தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். மட்பாண்டம். அப்ப இதுல பார்ப்போம் ஆக்கக்கூடிய சொல் தானே. மண்டபம், பாப்பம். பட்டம் பார்த்துக்கொள்ளுங்க. பட்டம். அடுத்து பாடம். ஆகவே இதுல உருவாக்கக்கூடியது ஒரு சொல் பாடம். மண்டப பாருங்க, பானா இல்லை, இல்லை பாவண்ணா இருக்குது. ஆகவே உருவாக்கக்கூடியது அப்படியான சொற்களை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பாடம். அடுத்தது 34 35 வினாவுக்கு சரியான விடையின் கீழ் கோடியிருக்க. கப்பல்கள் நங்கூரம் இடம்பெற்றிருக்கும் இடம். நாங்கள் தொடர்மொழிக்கு ஒரு மொழிகள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பகுதி 2ல் மட்டும்தான் வரும்னு சொல்லி நினைக்க முடியாது. பகுதி 1லே வரலாம். கப்பல்கள் நங்கூரம் இடம்பெற்றிருப்பது எங்க? துறைமுகத்தில் நங்கூரம் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது வாசிப்பதற்கென புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்படும் இடம். வாசிக்கிறதுக்காக புத்தகங்களை எங்க வச்சிருப்பாங்க? கடையில் வச்சிருப்பாங்களா? நூலகத்தில் வச்சிருப்பாங்க? களஞ்சிய சாலையிலையா? வாசிப்பதற்கென வைத்திருக்கிற இடம் தெரியும் உங்களுக்கு. என்னது? நூலகம். நான் பேசும்போது நீங்க ஒரு விடையும் சொல்லியே பாருங்க. அடுத்தது 51 தொடக்கம் 55 வரை உள்ள எண்ணும் எண்களை எழுதும் போது இலக்கம் 5 எழுதப்படும் தடவைகள். ஆகவே 51 தொடக்கம் 55 பாருங்க. 51 தொடக்கம் 55 வரை நான் எழுதியிருக்கேன். 51 52 53 54 55. இதுல 5 என்ற இலக்கம் எழுதப்படும் தடவையை கேட்டுருக்காங்க. ஆகவே 5 1 2 3 4 5 6. ஆகவே 6 தடவை வந்திருக்குது. அடுத்தது களிப்பு என்ற சொல்லின் ஒத்த சொல்லியாது. களிப்பு என்பது என்ன இருக்கு பாத்தீங்க? களிப்பு என்பது சந்தோஷம். நெக்ஸ்ட் பின்வரும் உருவில் உள்ள முக்கோணிகள் எண்ணிக்கை. அது முக்கோணிகள் எண்ணிக்கை, சதுரங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஒரு காணொலி போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 6 8 கொடுத்துருக்காங்க. 3 இடத்துல தரப்படும். அப்போ இதில் நாங்கள் பார்க்க போகிறோம் முக்கோணி எண்ணிக்கை எப்படி கண்டுக்கணும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு 1, அடுத்ததுக்கு எத்தனை போதும் 2, அடுத்ததுக்கு 3 போடுவோம். மொத்தமாக கூட்டிகிட்டு பிள்ளைகள் 3 3 2 5 5 1 6 விடையாக அமைகின்றது. இலகுவாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த நாங்கள் டெக்னிக்ஸாக யூஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் 6 பேர் தங்களுக்கிடையே கை குலுக்கிக் கொண்டால் அவர்களிடையே எத்தனை தடவைகள் கை குலுக்க நடைபெற்றிருக்கும்? ஓகே, சொல்லி பாருங்க. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 6 பேர் தானே, 6 பேர் வந்துட்டாங்க. 6லேருந்து என்ன செய்ய போகிறோம்? ஒன்றா கழிப்போம். அல்லது 6க்கு அடுத்துள்ள இலக்கத்தை பார்ப்போம். 6க்கு முன்னுக்குள்ள இலக்கத்தை 5. ஆகவே 6லேருந்து 1 போனால் 5. இந்த 5 அப்படியே போகிறோம். ஆகவே இங்கே இந்த 5 வந்துருச்சு. இந்த 6 6 5 30. 30 2ஆல் பிரிக்கணும். பிரிச்சத்தனை 15 தடவைகள் செய்து பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்து இறுதியாக உள்ள வினா
இந்த உருவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை யாது? அப்போ இதே போல் நாங்கள் படித்து கொடுத்துருக்கேன், அதனால் நான் விடையோடய கொடுத்துருக்காங்க. நீங்கள் பகுதி ஒன்றை பொறுத்தப்பட்டு கவலையே படுத்தவில்லை, அழகாக இதில் 3 விடையும் தந்திருப்பாங்க, சாய்ஸ் பண்ணி வடிவாக செய்யலாம். அப்போ 3 விடையும் கொடுத்துருக்கு தானே, விடை கொடுத்துருக்கா தான் எங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு யோசிக்கலாம், விடையை வச்சு யோசிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது விடை கண்டுபிடிக்க போகிறோம் 1. ஆகவே இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம், ஏன் நான் 1 தர 1 போட்டிருக்கோம்னு சொன்னால் இது 2 பக்கம் சம பக்கம், நீளம் அகல் ரெண்டுமே என்ன இருக்குது, சமமான சதுரங்கள் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் செஞ்சு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கோம். 1 வரைக்கும் 2 வரைக்கும் 3 வரைக்கும் போடலாம். நான் இப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த 2 4 3 9, இப்போ என்ன செய்யணும், மொத்தமாக கூட்டினா 14. ஆகவே 14 விடையாக இருக்கின்றது. உங்களுக்கு இதே போல் நிறைய வீடியோக்களை நாங்கள் இனி வரும் காலத்தில் வெளியிடுவோம். தொடர்ச்சியாக நீங்கள் ஏனைய மாணவர்களுக்கு இந்த விஷயங்களை பகிர்ந்து நீங்களும் பயனடைந்ததோடு மற்ற மாணவர்களுக்கும் பயனடைய வழியை செய்து கொடுங்க. பகுதி ஒன்றை பொறுத்த மட்டும் எல்லா மாணவர்களும் கட்டாயமாக 35 சரி எடுத்தீங்கன்னு சொன்னால் 44 35 சரி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல புள்ளிகளை கிட்டத்தட்ட 80-90 புள்ளிகள் எடுக்கலாம். அப்படி 80-90 எடுத்தீங்கன்னு சொன்னால் பகுதி 2ல் அதை விட எங்களுக்கு இலகுவாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அடுத்த காணொலியில் ஒரு எக்ஸாம் பேப்பருக்கு எப்படி முகம் கொடுக்கணும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணுங்கிற விஷயத்த அடுத்த காணொலியில் சொல்லுவேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.